ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 52 டேஸ்க்கான மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங் சேலஞ்சும் கோல்டு சேவிங் சேலஞ்சும் வரும். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து மணி அண்ட் கோல்டு சேவ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த 52 டே மணி சேவிங் சேலஞ்ச் எதுக்காக பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திதிக்கு கோல்டு காயின் வாங்குறதுக்காக நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் சேவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மந்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மந்த்து 23 டேஸ் வந்து இருக்குது. அடுத்த மந்தில் பார்த்திங்க அப்படின்னா 29 டேஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக சேர்த்து நமக்கு 52 டேஸ் வரும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம மணி சேவ் பண்ணலாம், இன்றைக்கான கோல்டு ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேவ் பண்ண போகிற அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 8500 வந்து நம்ம சேமிக்க போகிறோம். இன்றைக்கான கோல்டு ரேட் வந்து 8040 இன்றைக்கான கோல்டு ரேட் இருக்குது. ஸோ இதை எப்படி வந்து நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மணி சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பாசிட்டிவாக வந்து திங்க் பண்ணணும். நம்மளால் முடியாது, நமக்கு வந்து சேலரி வந்து கம்மியாக தான் இருக்குது, நம்மளால் முடியாது அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் அதை யோசிக்கவே கூடாது. நம்மளால் கம்மியான அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 கிராம் வாங்கலைனாலும் பரவாயில்ல, 1/2 கிராமாவது வாங்கலாம். நிச்சயமாக உங்களால் சேமிக்க முடியும், கோல்டும் வந்து வாங்க முடியும். டெய்லி சேலரி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 163 வந்து சேமிக்கணும். இதை நீங்கள் ரவுண்டப் பண்ணி 165ஆகவோ இல்லைனா 170ஆக கூட நீங்கள் சேமிக்கலாம். உங்களோட சேலரியை பொறுத்து இருக்குது. ஸோ என்னால் 163 சேமிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 8500 கம்மி பண்ணி 4500 சேவ் பண்ணுங்கள். 1/2 கிராம் கோல்டு வந்து நம்மளால் வாங்க முடியும். ஸோ இப்போ வீக்லி சேலரி எவ்வளோ சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீக்லி சேலரி வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா 1155 வந்து நீங்கள் சேமிக்கிற மாதிரி இருக்கும். உங்களால் இந்த அமௌண்ட்டு சேமிக்க முடியும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இந்த அமௌண்ட்டு சேவ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வீக்லி சேலரி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேவ் பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள், உங்களால் முடியும். நீங்கள் சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். மந்த்லி சேலரி வாங்குகிறோம், நாங்கள் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் 8500 ஆஃபாக பிரிச்சுக்கோங்க. ஸோ 4250 4250 இந்த 2 மந்த்துக்கும் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து சேவ் பண்ண முடியும். அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது நீங்களுமே வந்து பிரித்து கூட சேவ் பண்ணிக்கலாம். நான் எப்பப்பெல்லாம் அமௌண்ட் இருக்கோ அப்பப்பெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ 1 மந்த்துக்கு நீங்கள் 4250 வந்து சேவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஈஸியாக வந்து இந்த மணி சேவிங் சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கோல்டு காயின் வாங்கிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். நீங்களும் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், யாரெல்லாம் இந்த மணி சேவிங் சேலஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.